இளைஞர்கள் கோயிலின் நுழைவாயில் ஒருங்கிணைந்து வருகை பாடல் பாடப்படும் வேளையில் திருவிவிலியத்தையும் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் அமைப்பு சட்டத்தையும் ஏந்தி அணிவகுப்பு வர இருக்கின்றனர். திருவிவிலியம் அலமாரியில் வைத்து புழுதி படிய வேண்டிய நூல் அன்று. அது உங்கள் கைகளில் இருக்க வேண்டியது. அதை அடிக்கடி வாசியுங்கள் என்று மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இளைஞர்களுக்கு கூறியது அறிவுரை ஏற்று தமது இளைஞர்கள் திருவிவிலியத்தையும் வாசித்து இளைஞர் இயேசுவின் உடனிருப்பை சுவைத்து மகிழ்வோம் என்பதன் அடையாளமாக திருவிவிலியத்தை ஏந்துகின்றனர். தமிழ்நாடு திரு அவையில் விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்ற இலக்கு நோக்கிய பயணத்தின் இயக்கமாக இயங்கி இறையாட்சி விழுமியங்களின் அடிப்படையில் புதியதோர் உலகு செய்து சான்று பகர்வோம் என்பதன் அடையாளமாக அமைப்பு சட்டத்தை கையில் ஏந்துகின்றனர். இவர்களோடு இணைந்து இத்திருப்பலியில் பங்கேற்போம். மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். மன்னவன் இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். மகிழ்வினை விதைத்திட மனங்களை உயர்த்திட உறவினராய் வருவோம். இயேசுவின் பொன்மொழி நடந்திட அன்பினில் வாழ்ந்திடுவோம். இறை அன்பினில் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடும் முறையில் தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. இறை வழி வாழ்ந்திடும் முறையில் தெரிந்தால் பகைமை தொல்லை இல்லை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இளைஞர் இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண் பெண் இளைஞர்களே, தம்பி தங்கைகளே, 22வது இளைஞர் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இளைஞர் ஞாயிறை கொண்டாடும் வேளையில் நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்கம் முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள் என்ற பொருளின் அடிப்படையில் இந்நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைய இளைஞர்களாகிய நாங்கள் எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள், அருள்வாழ்வில் வெற்றிடம் போன்ற பல வெல்வெளிகளை எதிர்கொள்கின்றோம். ஆனால் இவற்றுக்கு நடுவிலும் எங்களிடம் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல், மாற்றத்தை விரும்பும் ஆர்வம் போன்ற நலமளிக்கும் ஆற்றல்கள் நிறைந்துள்ளதை உணர்ந்துள்ளோம். நாங்கள் ஒவ்வொருவரும் திருமுழுக்கின் மூலம் இயேசுவோடு உடன்பிறந்தார்க்குரிய உறவுடன் வாழத் தொடங்கியுள்ளோம். இந்த உறவை ஆழப்படுத்துவதன் மூலமும் இவ்வுலக பொருட்களில் பற்று கொள்ளாமல் இயேசுவின் அன்புக்கு எங்களது வாழ்நாள் முழுவதும் சான்று பகர்வதன் மூலமும் இந்த உலகை மாற்றியமைக்க முடியும் என்பதை நாங்கள் உணர்ந்துள்ளோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய நாம் அனைவரும் செல்ல வேண்டிய பாதை இதுவே. இத்திருப்பலியில் இறை சமூகமாய் ஒன்றிணைந்துள்ள எம் உறவுகளே, எங்களை வெறுக்காதீர்கள்.
எங்களோடு உடன் பயணித்து நாங்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் செயல்களை செயல்படுத்த தளங்களை அமைத்து தாருங்கள். எங்களுக்காக மன்றாடுங்கள். இறைவன் நம் அனைவர் மீதும் தம் அருளை பொழிய இத்திருப்பலியில் இணைவோம். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திருப்பலியிலே தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து ஆண் பெண் இளைஞர்களையும் இறைவனிடம் கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய தமிழ்நாடு கத்தோலிக்க திரு அவையின் அனைத்து பங்குகளிலும் இளைஞர் இயக்கங்கள் கட்டியெழுப்பப்பட்டு இளைஞர்களுக்கு தகுந்த பயிற்சி அளித்து அவர்களை சிறந்த மனிதர்கள் ஆக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் இளைஞர் இயேசு அனுபவம் பெறவும் அவரை போன்று சான்று வாழ்க்கை வாழவும் இத்திருப்பலியிலே இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். பொருள், நாட்டங்கள், பேராசை, தன்னலம் போன்ற உலக பற்றுதல்களால் இறையன்பையும் பிறர் அன்பையும் புறக்கணித்துள்ளோம். இயக்கமாக இணைந்து செயல்பட தவறியுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எண்மின் ஆதிக்கம் நிறைந்த உலகில் சமூக வலைத்தளங்களின் மாயையிலும் போலி ஒத்தேர்ப்புகளிலும் மூழ்கி உண்மையான உறவுகளையும் அருள்வாழ்வின் அமைதியையும் இழந்துள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். அடையாள சிக்கல், மனநல சவால்கள் ஆகியவற்றால் துன்புறும் போது மற்றவர்கள் முன் நீதிக்கும் அன்புக்கும் சான்று பகிர்ந்து வாழ தவறிய போதும் கிறிஸ்துவின் போதனைகளுக்கு மாறாக செயல்பட்டுள்ளோம். இறையாட்சியின் பாதையிலிருந்து விலகி சென்றுள்ளோம். மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். என்னை மன்னியும், என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு
மன்றாடுவோமாக. தாய் தந்தைமான இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்து புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நமது கடின உழைப்பு, திறமை, ஞானம் ஆகியவற்றை கொண்டு நாம் சேர்க்கும் செல்வங்கள் இறுதியில் யாருக்கு போய் சேரும்? வாழ்நாள் எல்லாம் துன்படுத்து சேர்ந்தவை வீண், முற்றிலும் வீண் என்று என் சபை உரையால் கூறுகிறார். எதிர்நோக்கின் தீர்ப்பயணிகள் ஆக இருக்கும் இன்றைய இளைஞர்கள் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டு தங்கள் வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கும் வேளையில் இந்த வாசகம் அவர்களுக்கு எந்த வகையான செல்வங்கள் நிலையானவை என்பதை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். வீண், முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண், முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் நாணத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாமே வீணே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகளும் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாள்களை
அதை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும். எத்துணை காலம் இந்த நிலை? ஊழியருக்கு இரக்கம் காட்டும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும். அப்பொழுது வாழ்நாள் எல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருளின் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம், நீரே எங்கள் புகலிடம். இவ்வுலகு சார்ந்த ஆசைகளுக்கும் பாவ செயல்களுக்கும் நாம் அடிமையாகாமல் இயேசுவோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கும் நமது வாழ்வின் முக்கியத்துவத்தை பற்றி திருத்தூதர் பவுல் 2ஆம் வாசகத்தில் எடுத்துரைக்கின்றார். நாம் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்கள் என்பதால் உலக போக்கிலான தீய இயல்புகளை களைந்து புதிய மனித இயல்பை அணியும்படி அவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இளைஞர் நாளின் கருப்பொருளான நீங்கள் சான்று பகர்வீர்கள் என்பது கிறிஸ்துவோடு நாம் பெற்றிருக்கும் இந்த புதிய வாழ்வின் வெளிப்பாடு என்பதையும், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் நாம் எதை நாட வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்துகிறது. இதையும் திறந்து வாசகத்திற்கு செவிமடுப்போம். 2ஆம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3, இறை சொற்றொடர்கள் 1-5 மற்றும் 9-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தைமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள். ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும், விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும், நாகரிகம் அற்றோர் என்றும், சீத்தியர் என்றும், அடிமை என்றும், உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
பேரு பெற்றோர். ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு, என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவில்லையே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தமிழக கத்தோலிக்க இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவில் அன்பின் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு காணொளி, அந்த காணொளியில் என்னவாக இருந்ததனால், இன்றைய இளைஞர்கள் என்று ஒரு தலைப்பில் ஒரு காணொளி. என்ன நடக்கிறது? ஒரு இளைஞன் ஒரு கடையில் சென்று ஒரு பொருளை வாங்குகிறான். அது ஒரு காய்கறி கடை. அங்கே இருக்கிற பெரியவரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது பக்கத்தில் இருக்கிற ஒரு இளைஞன் மயக்கத்தில் இருக்கிறார். அந்த மயக்கத்தில் இருப்பதை அந்த காய்கறி கடைக்காரர் பார்த்துவிட்டு என்ன நடக்கிறது என்று முறைக்கிறார். உடனே அவர் சொல்லுகிறார், ஏன் எங்களை பார்த்து முறைக்கிறீர்கள்? நாங்கள் உங்களைப் போலத்தான். நாங்கள் என்ன போதையில் இருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இவனுக்கு சுகர், அவருக்கு சுகர் வந்துவிட்டது என்றும், இவருக்கு கை நடுக்கமாகிறது என்றும், பின்னே ஒருத்தர் முட்டு வழியால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு சிறிய காணொளியை அந்த காணொளியில் வந்தது. அப்போ இந்த காணொளியை பார்க்கும் பொழுது இன்றைய நாளினுடைய யதார்த்தமாக இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இது வடிவமைக்கிறது. இது மட்டுமல்ல,
இன்றைய காலகட்டத்தில் சிறு பிள்ளைகளிலிருந்து இந்த உடல் உபாதைகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் இன்றைய இளைஞர்கள் எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு எங்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைய நாள் நமக்கு உற்று நோக்க அழைப்பு விடுக்கிறது. இன்றைய வாசகங்களை பார்க்கும் பொழுது இந்த உலக நாட்டங்களில் இருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம். இந்த உலக நாட்டங்களிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு புத்தகம் நான் வாசித்தது ஞாபகம் வருகிறது. A monk sold his Ferrari. அப்படி என்றால் தனது பொக்கிஷத்தை துறந்த துறவி என்கின்ற இந்த புத்தகத்தினுடைய பெயர். ராபின் சர்மா என்கின்ற ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், அமெரிக்கா தேசத்திலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவர் தான் ஜூலியன் என்கின்ற ஒருவர். இவர்தான் இந்த புத்தகத்தினுடைய கதாநாயகனாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் எல்லா புகழும் எல்லா பணமும் அவருக்கு இருக்கிறது, ஆனால் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் அவர் யோசிக்கிறார், இந்த செல்வத்தினால் நான் வைத்திருப்பதினால் எனக்கு வாழ்வு இல்லை என்பதை அவர் அனைத்தையும் துறந்துவிட்டு இமயமலைக்கு செல்கிறார். இமயமலைக்கு சென்ற பிறகு அங்கிருந்து அவர் ஞானத்தை பெற்று வருகிறார். பின்பு அவருடைய வாழ்வு வேறு விதமாக இருக்கிறது. அந்த வாழ்வினால் அவருடைய நண்பருக்கு பல விஷயங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. அப்படி என்றால் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு சிறப்பான கருத்தை கொடுக்கிறது. எதுவுமே நம்முடைய வாழ்வில் நிலை இல்லை, எல்லாம் நிலையாண்மை என்பதை நமக்கு எடுத்து கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கிறது? இயற்கையாக எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் தான். என்ன எண்ணம்? நான் இதை செய்வதனால் எனக்கு என்ன லாபம், நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும். இப்படித்தான் நாம் ஒவ்வொரு முறையும் எல்லாவற்றிலும் அணுகிறோம். குறிப்பாக கடவுளை அணுகிறோம். ஆனால் கடவுளை அணுகும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு அணுக வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி நமக்கு மிக அற்புதமாக சொல்லிக் கொடுக்கிறது. முதல் வாசகம், நாம் அனைத்தையும் வாங்கிய பிறகு, எல்லாம் நமக்கு கிடைத்த பிறகும் நாம் உறங்க செல்லும் பொழுது ஒரு வெற்றிடம் இருக்கும். அந்த வெற்றிடத்தை யாராலும் நாம் அடைக்க முடியாது. ஏனென்றால் இயற்கையாக சொல்லுகிறார்கள், நமக்கு எது கிடைத்தாலும் நம்மால் நிம்மதியாக இருக்க முடியாது. பெறுவதினால் நமக்கு வாழ்வு இல்லை. ஏனென்றால் ஏன் நமக்கு பெறுவதனால் வாழ்வில்லை? நாம் ஒவ்வொரு முறையும் போய் ஆலயத்தில் போய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, அது கொடுங்க, இப்படி செய்யணும். அதையெல்லாம் கொடுத்த பிறகு நம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறதா? ஏன் நம்மால் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், நாம் எப்பொழுதுமே பிறரோடு நாம் ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு அது கிடைத்த பிறகு, நாடா இது எனக்கு இது கிடைச்சிருச்சு, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு அதை விட அதிகமாக கிடைச்சிருச்சு, அதனால் அந்த கிடைத்த தன்மை இல்லாமல் போகிறது. இப்படித்தான் நம்முடைய வாழ்வு ஒப்புமைப்படுத்தி, அதனால்தான் நமக்கு எல்லாம் வீண் என்று. அப்போ எதை நாம் நோக்கி செல்ல வேண்டும், எதை நாம் செல்வமாக்க வேண்டும்? ஜூன் மாதம் 29ஆம் தேதி நாம் இரு பெரு புனிதர்களுடைய விழாவை கொண்டாடினோம். அந்த விழாவின் பொழுது எனக்கு உதித்த ஒரு ஞானம், அந்த இருவருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருந்தது. புனித பேதுருவை பார்க்கிறோம். அவருடைய வாழ்வு இயேசு இருந்த பொழுது, இயேசு இறந்த பிறகு அவருடைய வாழ்வு எப்படியாக மாறுகிறது? எருசலேம் ஆலயத்திற்கு செல்கிறார், வெளியே வருகிறார். அங்கு ஊனமுற்ற ஒருவரை பார்க்கிறார், நடக்க முடியாதவரை. ஐயா ஏதாவது கொடுங்கள். இப்பொழுது புனித பேதுருடைய வார்த்தைகளை, அப்பா எனக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, ஐ டோன்ட் ஹவ் எனிதிங், எனக்கு ஒன்னே ஒன்று தான் இருக்கு, ஆண்டவர் இயேசு தான் எனக்கு இருக்கிறார், அதனால இயேசுவின் பெயரால் நான் சொல்லுகிறேன், எழுந்து நட. பிச்சை போட்டிருந்தால் கூட அந்த ஒரு நாள் தான் அவருக்கு உணவு கிடைத்திருக்கும். அவர் எழுந்து நடந்ததினால் அவர் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒன்றும் படிக்காதவர், படிப்பில் எந்த ஒரு உத்தியும் தெரியாதவர், சாதாரண ஒரு மீனவன், ஆனால் இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்வதனால் அவருடைய வாழ்வு பிறருக்கு வாழ்வு கொடுக்கிற அளவிற்கு, அதான் பெறுவதை விட கொடுப்பதை நாம் பழக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இது ஒரு புறம். இரண்டாவது, இந்த புறம் பார்த்தோம் என்றால் புனித பவுலுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது பேதுருவுக்கும் பவுலுக்கும் இரு துருவம். ஏனென்றால் இவர் இரட்டை குடியுரிமை வைத்திருந்தால், இரட்டை குடியுரிமை என்றால் டபுள் சிட்டிசன்ஷிப். இன்றைய காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாராவது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வைத்திருந்தால் அவர் எங்கு வேண்டுமானாலும் அந்த விசா அது இல்லாமல் அவர் எங்கு வேண்டுமானாலும் போய் வரலாம். அதுபோல புனித பவுல் இரட்டை குடியுரிமை, அவர் யூதராகவும் இருந்தார், ரோமை குடியுரிமையும் பெற்றிருந்தார். ஏனென்றால் அமெரிக்காவில் நம்மளுடைய இந்தியர்களுக்கெல்லாம் முதல் குடியுரிமை கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களால் அவர்களுக்கு ஆதாயம்.
இவர்களுடைய மருத்துவமோ அல்லது அவர்களுடைய படிப்போ அவர்களுடைய வியாபாரமோ அந்த தேசத்தை அதுபோல ரோமை குடியுரிமை ஏன் இவர் கொடுத்தார்? இவர் மெத்த படித்தவர், நிறைய ஞானம் படித்தவர், இவருடைய உதவி ரோமை பேரரசுக்கு தேவையாக இருந்ததால் அந்த குடியுரிமை அவருக்கு கிடைக்கப்பட்டது, வைத்திருந்தார். இப்படி மெத்த படித்தவர் இயேசுவை பின்பற்றும் பொழுது எப்படியாக மாறுகிறார்? இயேசுவை ஆதாயமாக்கி கொள்ள நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன். இப்பொழுது புரியும் நம்முடைய வாழ்வு எதை நோக்கி. இந்த இரு துருவங்கள் எதில் இணைகிறது என்றால், இந்த இரு துருவங்களும் இணைகின்ற ஒரே சக்தி இயேசு கிறிஸ்து. இதுதான் நான் எல்லா ஆலயங்களுக்கு சொல்லும் பொழுது நான் சொல்லுவேன், நாம் ஆண்டவரிடம் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேண்டும் என்று கேட்கக்கூடாது. நாம் கேட்பது ஒன்றாக, ஆண்டவரே நீர்தான் எனக்கு வேண்டும், நீர் என்னோடு இருந்தால் எல்லாம் நமக்கு கிடைக்கும். நாம் கேட்பது கேட்காமல் இருப்பது எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் பொழுது அவர் நமக்கு அதை கொடுப்பார் என்பதை தான் இன்று 2ஆம் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. இது பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய இந்த தீய உணர்வுகளை, தேவையில்லாதவற்றை நீங்கள் தவிர்த்து விட்டு ஆண்டவரை ஆதாயமாக்கி கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்வினுடைய அடித்தளமாக வைத்துக் கொள்ளுங்கள். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு. எங்கேயாவது இந்த புத்தகத்தை பார்த்திருக்கிறீர்களா? இந்த புத்தகத்தினுடைய பெயரை பார்த்திருக்கிறீர்களா? 10 கெட்ட பழக்கங்களை கற்றுக்கொள்வது எப்படி? சுலபமாக 10 கெட்ட பழக்கங்களை இந்த மாதிரி புத்தகம் விற்கவே விற்காது. ஏனென்றால் எல்லோருமே இயற்கையாகவே கெட்ட பழக்கங்களை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப நல்ல பழக்க வழக்கங்களை, நன்மையை நாம் நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் புனித பவுல் இன்று 2ஆம் வாசகம். அப்ப நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நீங்கள் உங்களிடையே பிரிவினை இல்லாமல், நீங்கள் உங்களிடையே எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர்களாக, இயேசுனுடைய விழுமியங்களை பெற்றவர்களாக. அதனால்தான் புனித பவுல் எல்லா இடங்களிலும் கடுமையாக பேசுவார். ஏனென்றால் அவர் இயேசுனுடைய முழு விழுமியங்களையும் பெற்றவராக இருந்தார். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு இளைஞர் இளம் பெண்கள் ரோட்ல நின்று தைரியமா பேச முடியுமா அப்படின்னா, பேசும்பொழுது ஒரு 1007 கேள்வி கேட்பாங்க. நீ என்ன பண்ண, உன் குடும்பத்தில் என்ன செஞ்ச, நீ எப்படி இருக்கிற, அதை யோசிக்கும் பொழுதே அவர்கள் முன்னே வருவதற்கு தயங்குகிறார்கள். அப்ப எங்கு நாம் மாற்றத்தை காண வேண்டும் என்றால், நான் மாறும் பொழுதுதான் இந்த சமுதாயம். அப்ப எந்த வகையான மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கிறோம்? உடை மாற்றமா அல்லது அலங்கார மாற்றமா? இல்லை, உள்ள மாற்றம். அந்த உள்ள மாற்றத்தை நோக்கிதான் நாம் செல்கிறோம். இன்றைய தலைப்பை நீங்கள் பார்த்தீர்கள், இளைஞருடைய அந்த தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கமானது ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறது. நீங்கள் எனக்கு சான்று பகர்வீர்கள், ஏனென்றால் நீங்கள் என்னோடு இருந்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் எப்பொழுது நாம் சான்று பகர்வோம்? we cannot become witness unless with Jesus. நாம் ஆண்டவரோடு இல்லை என்றால் நம்மால் சான்று பகர முடியாது. அதான் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். நம்முடைய வாழ்வு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் ஊன்றி இருக்கும் பொழுதுதான் நமக்கு வாழ்வு கிடைக்கும். பல நேரங்களில் இளைஞர்கள் நினைப்பது என்ன? நமக்கு எல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம இதை செய்வோம், நமக்கு எல்லாம் எதுவுமே வராது. we should be in the process. அந்த கூட்டமைப்பை, அந்த கட்டமைப்பை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுதுதான் அது கிடைக்கும். அதுதான் இன்றைய நற்செய்தி மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது, நான் இன்னும் என்ன செய்வேன்? இன்னும் பாவி, இன்னைக்கு நீ செத்து போற, you're going to die today. நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யார் எடுத்து போக போறான் என்று தெரியாது. நாம் சேர்த்து வைப்பதற்காகவே, பெறுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் என்று சொல்லுகிறார், கொடுப்பதற்காகவே வாழ வேண்டும். நான் இளைஞர் இளம் பெண்களுக்கு எல்லா இடங்களிலும் சொல்வது உண்டு, நீங்கள் கடவுளுடைய வேலையை உண்மையாக நேர்மையாக செய்தால் கடவுள் உங்கள் வேலையை செய்வார். when you do God's work, God will do your work. இது முதல் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். when you do God's work imperfectly, அப்படின்னா நான் பல நேரங்கள் சொல்லுவேன், ஃபாதர் என்னால் இது செய்ய முடியாது ஃபாதர், இதெல்லாம் வேஸ்ட்டு, செய்கிறவனை கூட செய்ய விடாம நிறைய பேர் தடுப்பாங்க. அப்போ நம்ம செய்ய முடியாமல் நம்மளுடைய குறைவுள்ள ஒரு மனிதனத்தோடு நாம் செய்தால் கூட நம்முடைய வேலையை யார் செய்கிறார் என்றால் நிறைவுள்ளவர் செய்கிறார், எல்லாம் வல்லவர் செய்கிறார். அப்பொழுது அவர் முழுமையாக செய்கிறார். when you do God's work imperfectly, God does our work perfectly. அது எப்பொழுது நடக்கும் என்றால், நீ எப்பொழுது கடவுள் வேலையை செய்கிறார். கடவுளுடைய வேலை என்பது என்ன? வெறுமனே ஆலயத்தில் ஜெபிப்பதல்ல. ஜெபிப்பது என்பது ஒரு துவக்கம். நம் ஆணிவேர் போல அதில் ஊண்டெடுக்க வேண்டும். ஆனால் வளர்ச்சி எதில் இருக்க வேண்டும் என்றால், நாம் தன்னலமற்ற சேவையில் செய்யும் பொழுது. அப்ப தன்னலமற்ற சேவை என்றால் என்ன? நாம் பிறருடைய துன்பங்களை பார்த்து அவர்களோடு இணைவது. பல நேரங்களில் இந்த இளைஞர் இளம் பெண்கள் என்ன நினைப்பாங்க, ஃபாதர் நாங்கள்லாம் இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் எங்களாம் வேலையே இல்லை, நாங்கள் என்ன கொடுப்பது என்பது பொருள் அல்ல. கொடுப்பது என்பது பொருள் அல்ல. நன்றியோடு வாழ்வது ஒரு செயல், பிறரை பாராட்டுவது ஒரு நன்மை செயல், பிறரை நன்மைத்தனத்தோடு பார்ப்பது ஒரு செயல்.
அல்லது முதியோர் இல்லத்தில், நான் ஒரு முறை முதியோர் இல்லத்தில் செல்லும் பொழுது, அப்போ அந்த முதியோர் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஃபாதர் தேங்க்யூ ஸோ மச் ஃபாதர் வந்து பார்த்ததற்கு. சரிங்கம்மா. அப்போ சொல்கிறாங்க, ஃபாதர் எங்களுக்கு நிறைய பேர் சாப்பாடு கொடுக்குறாங்க ஃபாதர், எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க ஃபாதர், ஆனால் என்னோடு அமர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு யாரும் இல்லை. உங்கள் இளைஞர்கள் இன்று வந்திருக்கார்கள், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நாம் கொடுக்கிற பொருளில் எந்த ஒரு மகிழ்ச்சியும், நாம் அமர்ந்திருப்பது, த பிரசன்ஸ் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். உங்களுடைய இருப்பு மாற்றத்தை உருவாக்கும். இத்தகைய எண்ணத்தை நாம் படைத்திருக்கிறோமா? எல்லோருமே தன்னலத்தோடு, எல்லோருமே தன்னலத்தோடு வாழ்வுதான் நாம் நம்மளே பயிற்றுவித்திருக்கிறோம். மேலும் இந்த ஆண்டு யூப்ளி ஆண்டு. இந்த யூப்ளி ஆண்டில் திருத்தந்தை இந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றத்தை தராது என்கின்ற ஒரு மைய கருத்தை வைத்து 8 அடையாளங்களுக்காக இந்த ஆண்டை கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறார். அந்த 8 அடையாளங்கள் என்னென்னவென்று பார்த்தால், உலக அமைதிக்காக அமைதியை மையப்படுத்தி ஒரு அடையாளம். பிறகு இங்கு இந்த புதிதாக தம்பதியர்கள் திருமணம் ஆக போகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மன வாழ்வை வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடையாளம். பிறகு முதியோர்களுக்கான ஒரு அடையாளம். பிறகு அவர்கள் நோயுற்றவர்களுக்காக இருக்கிறார். இந்த அடையாளங்கள்லாம் ஏனென்றால் நீட் ஆஃப் தி அவர். இந்த நாளில் இவர்கள் எல்லாம் சரி செய்ய வேண்டும், இவர்களை பார்க்க வேண்டும், இவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு அடையாளம் கொடுக்க. இந்த 8 அடையாளத்தில் ஒரு அடையாளமாக இளைஞர்களை கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் பாருங்கள், நாம் ஒவ்வொருவருமே இளைஞர்கள், இளம் பெண்களை நாம் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அது என்ன சொல்கிறார்? 3 விஷயங்கள் சொல்றார். முதலில் அவர் எப்படி தொடங்குகிறார்? அவர்களை பாராட்டுகிறார்கள். ஏன் பாராட்டுகிறார் என்றால், இந்த கொரோனா காலத்தில் அவர்கள் ரோடில் வந்து தங்களுடைய உயிரை பணைய வைத்து அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எல்லோரும் செய்யவில்லை என்றாலும் செய்தார்கள். அதைதான் மறைந்த திருத்தந்தை அதை பாராட்டுகிறார் முதலில். இரண்டாவது என்ன சொல்லுகிறார் என்றால், அவர்களை உற்சாகப்படுத்துங்கள், ஏமாற்றாதீர்கள். டோன்ட் சிட். பல நேரங்களில் நாம் அவர்களிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஏமாந்து போகும் பொழுது அவர்கள் பல விதங்களில் அவர்கள் மாறி போய் விடுகிறார்கள். ஏமாற்றக்கூடாது என்று சொல்கிறார். மூன்றாவது, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யுங்கள். இந்த 3 கருத்துக்களை இந்த ஆண்டு அவருடைய அந்த மைய கருத்தான எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றை தராது என்கின்ற அந்த மைய கருத்தில் அவர் இதை உறுதியாக செய்கிறார். நம்முடைய பங்கு தலங்களில் நாம் எப்படியாக இருக்கிறோம்? நம்ம அருத்தந்தையர்கள் எல்லோருமே, மற்ற பெற்றோர்கள் எல்லோருக்குமே சொல்லுகிற ஒரு செய்தியாக இது இருக்கட்டும் என்றால், நம்முடைய ஆயர் தந்தை ஆயர் கூட இதை சொல்லியிருக்கிறார். நம்முடைய தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தினுடைய தலைவர் ஆயர் நசரேன் சூசை அவருடைய கடிதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எல்லா பங்கு தலங்களிலும் இளைஞர்கள், இளம் பெண்களுடைய அந்த இயக்கம் இயங்க வேண்டும். பல பங்கு தலங்களில் கேட்கும் பொழுது, அவங்க சரியில்லை ஃபாதர், அவங்க எங்கு போய் சரி செய்ய முடியும்? நான் படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய வகுப்பு தோழர் சொல்கிறார், ஃபாதர் உங்களுடைய ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது ஃபாதர், இத்தனை யூத் அப்படியே சேர்ந்து வந்துடுறாங்க. எங்களுக்கெல்லாம் அவர் வேறு மதத்தை சார்ந்தவர் சொல்கிறார், எங்கள் மதங்களில் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தளம் இல்லை. நாங்களே போய் நாங்களே கற்றுக்கொள்ள வேண்டும், நாங்களே பணம் கொடுத்து ஆனால் நீங்கள் ஒன்றாக இணைந்து இவ்வளவு அற்புதமான விஷயங்களை செய்கிறீர்கள் என்று நம்மிடம் பொறாமைப்படும் பொழுது, நல்ல தலங்கள் இருக்கும்போது அந்த தலங்களை நம்மால் ஏன் பயன்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு கேள்வியும் ஆண்டவர் இன்று இந்த இளைஞர் நாளில் கேட்கிறார். எனவே நாம் யோசித்து பார்ப்போம். நான் ஒரு பங்கு தந்தையோடு பேசிக் கொண்டிருந்தபோது சொன்னார், ஃபாதர் நாமெல்லாம் இளைஞர்களாக இருந்தபோது என்ன செய்திருந்தோம்? எல்லோருமே இளைஞர்களாக இருந்த பொழுது இளைஞர்களாக தான் இருப்பார்கள். நாங்கள்லாம் சொன்னோன்னு கேட்டவங்கெல்லாம் கிடையாது. நாங்களும் பல விதங்களில் தடுமாறி பல பிரச்சனைகள் எல்லாம் சமாளித்து தான் வளர்ந்து கொண்டு. அப்போ இளைஞர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் பக்குவப்பட வேண்டும். பக்குவப்படுவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களுக்கு பயிற்சிகளை நாம் கொடுக்க வேண்டும். இந்த ஆலயத்தோடு இணைந்து வருவதே ஒரு பயிற்சி. நான் பல பங்கு தலங்களில் சொல்வதை தான், நீங்கள் இயக்கத்தில் இருப்பதே ஒரு பயிற்சி. இட்ஸ் அ டிசிப்ளின். நீங்கள் வருவது, போவது, உட்காருவது, பேசுவது, இந்த இஸ் அ டைம், பெர்ஃபெக்ட் டைம், அந்த நேரத்தோடு வருவது, இதெல்லாம் உங்களுக்கு பயிற்சியாக அளிக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன், எங்களுடைய சென்னை மயில உயர் மரமத்தில் ஒரு இளைஞன் ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறான். ஒரு எடுத்துக்காட்டோடு நான் முடித்துக்கொள்ள. அந்த என்னவென்றால், அந்த இன்டர்வியூவில் போய் உட்காந்து போய்க்கும் பொழுது அவர் என்ன கொடுத்துருக்கிறார், ரெஸ்யூமில் என்ன கொடுத்துருக்கிறார் என்றால் இதுதான் கொடுத்துருக்கிறார், நான் சென்னை மயில உயர் மரபில் வெப் டிசைனர், அந்த வெப்பை நான் வெப்சைட்டை நான் துவங்கியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் போய் பேசும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூ எடுத்தவங்க அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னன்னு சொல்லுங்கள். அதற்கு இவர் அதை பற்றி மிக அற்புதமாக விவரிக்க ஆரம்பித்து விட்டார். 1/2 மணி நேரம் பேசினார். அப்படின்னா அவர் சொல்கிறாரு, இந்த இளைஞர் இயக்கமானது, யூத் கமிஷன் என்பது இந்த துணை பங்குகளிலிருந்து கிளைப்பங்கு, கிளைப்பங்கிலிருந்து பங்கிலிருந்து மறைவட்டம், மறைவட்டிலிருந்து மறை மாவட்டத்திலிருந்து
இது தமிழக அளவில் செல்லும். தமிழக அளவிலிருந்து இந்தியா, இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் செல்லுகிறது. அதனுடைய அமைப்பு முறை, யாரெல்லாம் இதில் சேர வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், அவளுடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்ன, இவற்றையெல்லாம் மிக அற்புதமாக சொல்லி முடித்த பிறகு அவர் சொன்னாராம், நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு தேவை, உங்களுக்கு ஒரு வருடத்திற்கு 26 லட்சம் என்று சொல்லி அவர் அனுப்பிவிடுகிறார். இது முக்கியமல்ல, அடுத்து அவருக்கு அந்த இளைஞனுக்கு இதைவிட இன்னொரு கம்பெனியில் 27 லட்சம் கொடுப்பதாக சொல்றதுனால் அவர் இந்த கம்பெனிக்கு வர முடியாது என்று சொல்றார். அப்போ இவங்க கேட்குறாங்க, ஏனென்றால் அப்போ இந்த கம்பெனி சொல்றாங்க, வி நீட் யூ, அப்போ நாங்கள் உங்களுக்கு 29 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்து சேருங்கள் என்று சொல்லி த டிமாண்ட். அப்புறம் நான் இளைஞர் இளம் பெண்கள் சொல்வது, we should be have a demand over the people. நமக்கு எப்படின்னா, இந்த கம்பெனியில் வேலை கிடைக்கலாம், அந்த கம்பெனியில் வேலை கிடைக்கல, இப்படித்தான் நம்மளுடைய செயல்பாடுகளினால் நம்முடைய தரத்தை குறைத்து கொண்டிருக்கிற, நம்முடைய பெயர் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. எனவே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். ஆண்டவருடைய அந்த இருப்பில் நாம் இருக்கும் பொழுது, அவரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இயேசுவை நமக்கு ஒரு உரிமை சொத்தாக பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் அனைத்தையும் சொல்வார். அதான் மிக அழகாக சொல்வார், seek you first the kingdom of God and all things will be added. நீங்கள் இறையரசை தேடும் பொழுது எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மட்டும் படிப்பதோ அல்லது அவரை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, அவராக மாறும் பொழுது நம்முடைய வாழ்வு வளப்படுவதை நம்மால் பார்க்க முடியும். எனவே இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். பெற்றோர்கள், பெரியோர்கள் எல்லாம் இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். நம்முடைய இளைஞர்கள், இளம் பெண்களுக்காக ஜெபியுங்கள், அவர்களை உற்சாகமூட்டுங்கள், அவர்கள் தொடர்ந்து உற்சாகமூட்டுங்கள். தவறு செய்பவர்கள் தான். எங்களுடைய பேராயர் கூட அவர் இந்த யூப்ளி ஆண்டிற்கு சென்று வரும் பொழுது இந்த செய்தியை சொன்னார். இளைஞர்கள் தவறு செய்பவர்கள், அவர்கள் வேறு விதமாக செய்ய, ஆனால் அவர்களை தட்டி கொடுக்க வேண்டும், அவர்களை உற்சாகமூட்ட வேண்டும், அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே நாமும் இதை கருத்தில் கொண்டு தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். தாயும் தந்தையுமான நமது அன்பு ஆண்டவரிடம் நம்முடைய எளிய விண்ணப்பங்களை இணைந்து நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். திரு அவையில் உள்ள ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் இளைஞர்களுக்கு சரியான வழிகாட்டவும் முன்மாதிரிகளாக திகழவும் அருள் தாரும். அவர்கள் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ்வதற்கு தேவையான அருள் வாழ்வின் உதவியையும் வழிகாட்டுதலையும் வழங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகெங்கும் உள்ள இளைய தலைமுறையை யூப்ளி 2025 ஆண்டின் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் தங்கள் பயணத்தை தொடர்ந்து செய்தருளும்.
இவ்வுலகின் செல்வங்களின் மாயைக்கு அடிமையாகாமல் கிறிஸ்துவோடு தொடக்கம் முதல் இருந்து வரும் உறவின் மேன்மையை உணரவும் நேர்மையுடனும் ஏக மனப்பான்மையுடனும் வாழ்ந்து உமது அன்புக்கும் நீதிக்கும் சான்று பகர செய்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எண்மீன் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள், மனநல சவால்கள் போன்ற இன்றைய உலகின் சவால்களிலிருந்து எங்களது இளைஞர்கள் பாதுகாக்கப்படவும் இவற்றுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியையும் மன நிறைவையும் கண்டுகொள்ளவும் அதன் மூலம் உமக்கு சான்று பகரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பணத்தாசை, பதவி மயக்கமுறுதல், பொருள் குவித்தல் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து அனைவரும் விடுபட்டு கிறிஸ்துவின் போதனைகளின்படி வாழ்ந்து இவ்வுலக செல்வங்கள் நிலையற்றவை என்பதை உணர்ந்து உமது இறையாட்சியின் அழியாத செல்வங்களை தேடவும் இறையாட்சிக்கு வாழ்வின் மூலம் சான்று பகரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் அனைவரும் மன அமைதியின்றி துன்படுத்துவோரும் உமது ஆறுதலையும் நலமளிக்கும் ஆற்றலையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஏழை எளியோர் யாரும் மற்றோர் ஆகிய அனைவரும் உமது அன்பின் அரவணைப்பின் பெற்று தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள செய்தருளும். இதன் மூலம் உமது இரக்கத்திற்கு சான்று பகர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இத்திருப்பலியில் பங்கேற்றுள்ள நாங்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் எங்கள் வாழ்வில் எழும் பேராசைகளை தவிர்த்து கிறிஸ்துவுக்குரியவர்களாய் புதிய மனித இயல்புடன் வாழ அருள் தாரும். எங்கள் செயல்கள், வார்த்தைகள் ஆகியவற்றின் மூலம் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமக்கு சான்று பகர தேவையான வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நம் அன்பு ஆண்டவரிடம் அமைதியில் நம்பிக்கையுடன் எடுத்துச் சொல்வோம். தாயும் தந்தையுமான எங்கள் அன்பு இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு எடுத்துச் சொன்ன அனைத்து வேண்டுதல்களையும் கனிவோடு கேட்டருளும். இந்நாளிலே எம் தமிழ்நாடு திரு அவையின் அனைத்து பங்குகளிலும் இளைஞர் இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு இளைஞர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் கொடுத்து சிறந்த தலைவர்களாக உருவாக்கப்படவும், மிக குறிப்பாக இளைஞர்கள் அனைவரும் இறையாட்சிக்கு சான்று போகக்கூடிய சிறந்த வாழ்க்கை முறை வாழ்வதற்கு வழிநடத்தப்படவும் ஆற்றலையும் அருளையும் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தாயும் தந்தையுமாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக
மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். சாவினின்று உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து வான் வீட்டின் கதவுகளை திறந்து வைத்தார். இவ்வாறு எங்களுக்கு புது வாழ்வு தந்தார். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரிடும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்குந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து
எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு உறவின் வாழ்த்துக்களை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே. என் இயேசு உன்னில் உறவாடும் நேரம் என் துன்ப மேகம் கரைந்தோடுதே. உன் வாழ்வு ஒன்றே என் தேடலாகும், உன் அன்பு ஒன்றே என் பாடலாகும். பொன்னாலை நேரம் காற்றில் என் ஜீவராகம் கரைந்தோடுதே.
நீ வர வேண்டுமே. காற்றில் ஆடும் தீபம் என்னை சீரகில் மூடுமே. இளைஞர் ஞாயிறு 2025 கரும்பொருள் வழியாக எங்களுக்கு நீர் வழங்கிய ஆழமான செய்திக்காகவும் தொடக்கம் முதல் எங்களோடு இருக்கும் உமது நிலையான உறுதிக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வு முழுவதும் உமது அன்புக்கும் நீதிக்கும் இரக்கத்திற்கும் சான்று பகர்ந்து வாழும் வாய்ப்பை எங்களுக்கு அளித்தமைக்காக உம்மை போற்றுகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எண்ணற்ற வில்விலிகள் நிறைந்த இன்றைய உலகில் எண்மின் ஆதிக்கம், பொருள் முதல்வாதம், அடையாள சிக்கல்கள் ஆகியவற்றுக்கு நடுவிலும் எங்கள் படைப்பாற்றல், சமூக அக்கறை, துணிச்சல் போன்ற ஆற்றல்களை நீர் எங்களுக்கு வழங்கியமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆற்றல்கள் மூலம் உமது அன்பை பகிர்ந்து உலகை நேர்நிலையாக மாற்ற எங்களை அழைத்தமைக்காக உம்மை வாழ்த்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அறிவிலி செல்வந்தனின் உவமை வழியாக பொருட்செல்வத்தின் நிலையற்ற தன்மையை எங்களுக்கு உணர்த்தியமைக்காகவும் விண்ணுலக செல்வங்களை நாடி வாழும்படி எங்களை அழைத்தமைக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வில் நாங்கள் பெறும் ஒவ்வொரு ஆசியையும் பிறருடன் பகிர்ந்து வாழும் நல் மனதை எங்களுக்கு அளித்தமைக்காக உம்மை புகழ்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீ நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உறுதிமொழி. தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினர்களாகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதையில் விடியலை நோக்கி என்பதை முழு மனதோடு ஏற்று உறுதியான மனதோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கூறுகிறோம். இயேசு எமக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களாய் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலகு நிறைவு காணவும் எம்மையே முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம்.
இறைமனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினை புறம் தள்ளி தனி மனித நிலை குடும்பம் சமூகம் திரு அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியையும் மாற்றத்தையும் உருவாக்கிட சிறந்த கருவிகளாக செயல்படுவோம் என்று உறுதியளிக்கின்றோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு திரு அவை இன்று இளைஞர் சிறப்பு ஞாயிறை சிறப்பிக்கின்றது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஆண் பெண் இளைஞர்களுக்கும் இளைஞர் வழிகாட்டிகளுக்கும் இயக்குநர்களுக்கும் மகிழ்வோடு இளைஞர் சிறப்பு ஞாயிறு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பங்குகளிலும் இளைஞர் சிறப்பு ஞாயிறுக்கென கொடுத்திருக்கின்ற சிறப்பு செயல்பாடுகளை நிறைவேற்றி அர்த்தமுள்ள விதத்திலே இதை சிறப்பிக்க அன்போடு வேண்டுகின்றோம். குறிப்பாக மறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பங்குகளிலும் இளைஞர் இயக்கங்கள் உருவாக்கிடவும், அந்த இயக்கங்களிலே சிறப்பான உருவாக்க பயிற்சிகளை கொடுத்து இளைஞர்களை தலைவர்களாக உருவாக்கிடவும், எல்லா மறை மாவட்டங்களிலும் இளைஞர் இயக்கங்களை சந்தித்து புதுப்பிக்கின்ற சிறப்பு இயக்க சந்திப்பு குழுக்களை உருவாக்கிடவும் அன்போடு வேண்டுகின்றோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் மதுவில்லாத போதையில்லாத ஒரு நற்சமூகத்தை உருவாக்கிட இளைஞர்கள் அனைவரும் சிறப்பாக உழைத்திட வேண்டுகின்றோம். ஏழை எளிய மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவி செய்திட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா பங்குகளிலும் இரத்த கொடையாளர் பட்டியல் தயாரித்து அது வட்டார அளவில் மறைமாவட்ட அளவில் ஒருங்கிணைக்கப்பட்டு தமிழ்நாடு அளவிலே இரத்த கொடையாளர்கள் பட்டியல் ஒருங்கிணைக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றோம். எல்லா மறை மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு முகாம்களை உருவாக்கி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திடவும் உழைக்க உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டுகின்றோம். நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சகாய மாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் மன்றாட வேண்டும் அம்மா. இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இதோ உன் அன்னை என்று என் மீட்பர் இயேசு சொன்னார். இம்மையில் எம்மை தேற்ற உன்னையன்றி யாரம்மா. இம்மையில் எம்மை தேற்ற உன்னையன்றி யாரம்மா. சதா சகாய மாதா சத்திய தேவத்தாயே, நின் மக்கள் எங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.